ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்கள் நம்ம சிவபெருமானுடைய மாவட்டத்தோறும் உள்ள தேவார பாடல் பெற்ற ஆலயத்துடைய வரலாற்று சிறப்பு ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயமும் மிக புகழ்பெற்ற தேவார பாடல் பெற்ற ஆலயம் தான். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தலச்சங்காடு என்ற ஊரில் இந்த ஆலயம் அமைப்பட்டிருக்கிறது. இங்கு இறைவன் பார்த்தீங்கன்னா சங்கரானேஸ்வராவும் தாயார் சவுந்தரநாயகியாவும் தல விருட்சம் புரசு தீர்த்தம் சங்கு தீர்த்தம். தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலத்தில் இது 45வது தலமாக பார்க்கப்படுது. தலச்சிறப்பு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற சிவபெருமான் 3 அடி உயரத்தில் சுயம்பு லிங்கமாக காட்சியளிப்பது மிக சிறப்பு. மூலவரான சங்கரானேஸ்வரம் பார்த்தீங்கன்னா, நல்லெண்ணெய் ஊற்றி லிங்கத்து மேல் நல்லெண்ணெய் ஊற்றி விளக்க வைத்து அந்த விளக்கு வலிச்சிருப்பது பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய மயிர்கால்கள் தெரியும் சொல்கிறாங்க. அது மட்டுமல்ல, சிவனுடைய தேவார பாடல் பெற்ற 274 தலத்தில் 108வது தலமாக பார்க்கப்படுது. இந்த தலப்பெருமை என்னென்னா, கோயில் அமைப்பை வந்து சங்கு வடிவில் இருப்பது சிறப்பு. இங்கே இந்த சிவாலயத்தில் பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்திகள் தரிசனம் கிடைக்கும். மூலவராக தனியாகவும் பிரதோஷ நாயகத்தாகவும் தனியாகவும் அருள்பாலிக்கு மிக சிறப்பு. உலக மகா கோடீஸ்வரராக சங்கநிதி பத்மநிதி இருவரும் பார்த்தீங்கன்னா கோயில் வாசல் இருந்து நம்மளை எல்லாம் வரவேற்பது மிக சிறப்பாக பார்க்கப்படுது. அது மட்டும் அல்லாது இங்கே திருத்தலச்சங்காடு, திருவெண்காடு, திருசாயக்காடு, திருமறைக்காடு, திருத்தலையங்காடு என்ற வரிசையில் திருத்தலச்சங்காடு சிறப்பு பெற்றது. இத்தலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சங்கராலயம், சுவாதாரணியம், வேதாரண்யம், விஸ்வராலயம், வடவாரணியம் ஆகிய 5 ஆராயணங்களை வைத்து இங்கே போற்றப்படுவது மிக மிக சிறப்பாக பார்க்கப்படுது. இப்போது இந்த ஆலயத்துடைய தல வரலாறு. மகாவிஷ்ணு உலக உயிர்களை காப்பதற்காக என்ன பண்ணுறாரு, சங்கரேஸ்வரர் பூஜை செய்து அது அவருக்கு ஆயுதமாக வந்து சங்கை வந்து ஆயுதமாக பெற்ற தலமாக இந்த தலம் பார்க்கப்படுது. அதனாலேயே இங்கே மகாவிஷ்ணுவுக்கு தனி சன்னதி வைத்திருப்பது மிக மிக சிறப்பு. இப்போ அது மட்டும் இல்லாத இங்கே கோச்சங்கண்ணன் என்ற மன்னன் என்ன பண்ணுறான், சிவபெருமானுக்கு பல ஆலயங்களை கட்டியிருக்கிறான். அந்த ஆலயங்களை கட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஆலயத்தில் எந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா வாசல் வந்து பெருசாகவே இருக்காது, மிக சிறியதாக இருக்கும். ஏன்னாக்கா ஆலயத்தில் உள்ள ஆணைகள் வந்து யானைகள் உள்ளே வரக்கூடாது. இதெல்லாம் வந்து மாட கோயில் இதில் வந்து பார்த்திங்கன்னா யானை உள்ளே வராமல் கட்டியிருப்பாங்க. அப்படிப்பட்ட மாட கோவிலில் இதுவும் ஒன்றாக பார்க்கப்படுது. அப்படி அவ்வளோ சிறப்பு பெற்ற ஆலயம் தான் இந்த திருச்சலங்காடு சங்கராயணேஸ்வரர் தாயார் சௌந்தரநாயகி ஆலயம். அதனால் அன்பான சிவ அன்பர்களே, வாய்ப்பை ஒரு முறை உருவாக்கிட்டு இங்கே இருக்கிற சங்கரானேஸ்வரையும் சௌந்தரநாயகி வணங்கி இறையருள் பெற்று இன்புற்று வாழ்க, ஈசனடி சேர்க. ஓம் நமச்சிவாய வாழ்க, நாளந்தால் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதா தாழ் வாழ்கன்ற மாதிரி ஈசனடி வாழ்க, எந்த அடி வாழ்க, ஈசனை தொழுவும் இறையடி சேர்வோம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. அன்பையே விதைப்போம், அன்பையே அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய.